வணக்கம். நான் அட்டகத்தி படத்தோட இயக்குனர் ரஞ்சித் பேசுகிறேன். பிகைண்ட் வுட்ஸ் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம். அட்டகத்தி படத்தோட அனுபவம் அப்படின்னா, அட்டகத்தி படத்தை ஏன் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா, அதுக்கு எந்த இது காரணமும் கிடையாது. ஃபஸ்ட்டு படம் பண்ணோம், எல்லாருக்கும் பிடிச்ச படம்னு, முக்கியமாக ப்ரொடியூசர்களுக்கு கதை பிடிக்கணும். அந்த மாதிரி கதை பண்ணணும்னு நினச்சப்போ தான் நான் அட்டகத்தி படம் ஒரு ஜாலியான மூவியாக பண்ணால் நிச்சயமாக எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. நான் வெங்கட் பிரபு சார்கிட்ட ஒர்க் பண்ணுறப்போ அவரும் இந்த மாதிரி ஜாலியான படங்களை எடுத்து தான் சக்ஸஸ் பண்ணார். சரி, நானும் அப்படியே அந்த ஐடியாவை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி நான் சில வேர்ல்ட் சினிமாஸை பார்த்தேன். அதோட இன்ஸ்பிரேஷன் தான். ஏன்னா லைஃப் இஸ் பியூட்டிஃபுல்னு சொல்லிட்டு ஒரு மூவி, அந்த மூவி செம்ம ஜாலியான ஒரு மூவியாக இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் அதோட பேக்ட்ராப் மிக கொடுந்துயர் ஹிட்லரோட பாசிச வெறியை அந்த படத்தில் காட்டியிருப்பாங்க. அந்த அவ்வளோ பெரிய ஒரு மோசமான ஒரு நிகழ்வை ஒரு ஜாலியான அவரால் சொல்ல முடிஞ்சது பெல்னியல் அப்படின்றது தான் ரொம்ப சூப்பரான விஷயம். நம்மளும் அந்த மாதிரியான சில விஷயங்களை பண்ணலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. அந்த அடிப்படையில் தான் நான் அட்டகத்தி படம், அதுவும் ஒரு ஜாலியான மூவியை, இது வரைக்கும் சொல்லாத, பதிவு செய்யப்படாத மக்களுடைய வாழ்க்கையை அதோட பேக்ட்ராப்லேருந்து சொல்லலாம் அப்படின்னு நம்ம தோணுச்சு. ஏன்னா சென்னை புறநகர் கிராமம் வாழ்க்கை, அப்புறம் திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, இந்த மாதிரியான மாவட்டங்களில் வசிக்கிற இளைஞர்களுடைய லைஃபு லிட்ரேச்சராக கூட பெரிய பதிவாக அது இல்லை. அதுக்கப்புறம் தமிழ் சினிமாவில் பதிவு அப்படின்னு பார்த்தா பெருசாக ஒன்றுமே கிடையாது. அது 0% இருக்குது. நான் அந்த பகுதியிலேருந்து வந்ததுனால நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற என்னுடைய மக்கள், நான் பார்த்த அந்த சமூக அந்த சந்தோஷத்தையும் கொண்டாட்டத்தையும் நம்ம பதிவு பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் தான் அட்டகத்தி படத்தோட எழுதுறப்போ எனக்கு தோணுது. ஏன்னா நான் இந்த படத்தில் மெயினாக சில விஷயங்களை செஞ்சுருக்கேன். என்னென்னா, முழுக்க சென்னை ஸ்லாங்குன்னு என்று அறியப்படுகிற அந்த ஸ்லாங் வெறும் சென்னைக்கு மட்டுமே சொந்தமான ஸ்லாங் கிடையாது. வட தமிழகம் முழுவதுமே பேசப்படுகிற ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது, வழக்கு மொழி. அது தமிழ் வழக்கு மொழி. அந்த வழக்கு மொழியை முதல் முறையாக அதோட அழகியலோட பதிவு பண்ணணும்னு நினைச்சேன். அந்த விஷயம் இந்த அட்டகத்தி படத்தின் மூலமா எனக்கு நிறைவடைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் என்னுடைய மியூசிக் சைட்லயும் நான் சில விஷயங்களை இதை அட்டன் பண்ணிருக்கேன். முதல் முறையா வட தமிழகத்தினுடைய அந்த பறை இசை, அந்த சவுண்டை நான் இதுல முதல் முறையா பயன்படுத்திருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒப்பாரி வரை பாடல்களை ஏன்னா ஒப்பாரிகள் பாடல் பொதுவாகவே தமிழ் சினிமாவில் சோகமான டைமில் அந்த சுச்சுவேஷனில் தான் பயன்படுத்துவாங்க. நான் ஒரு பொண்ணு கதாநாயகன் கதாநாயகியை சைட் அடிக்கிறேன், அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் அந்த மாதிரி சாங் நான் பயன்படுத்தியிருக்கேன். அந்த சாங்க்கான வரலாறு மிகப்பெரியது. ஏன்னா அது ஒரு வாய் வழியாகவே இது வரைக்கும் இந்த ஜென்ரேஷன் வரைக்கும் கொண்டு விட்டுருக்காங்க. அந்த சாங் எனக்கு அப்புறம் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காகவே நான் அந்த சாங்கை நான் பதிவு பண்ணியிருக்கேன். கான மயில் குயிலே அப்படின்ற வரிகளோட ஆரம்பிக்கும் அந்த பாடலை பதிவு பண்ணது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமா இருந்தது. இந்த மாதிரி அட்டகத்தி படத்தின் மூலமா இதுவரைக்கும் சொல்லப்படாத ஒரு வாழ்க்கையை ஜனரஞ்சமா எல்லா மக்களுக்கும் பிடிக்கக்கூடிய ஒரு படமாகவும் நான் ட்ரை பண்ணி சக்சஸ் பண்ணியிருக்கேன். அப்படின்றப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். Once upon a time. பாக்குது மச்சி, ஆனா இன்னும் லவ் சொல்ல மச்சான். ஆடி போன அவனி அவ அலமயக்கும் தாவணி, நீ கண்ணால பார்த்தா போதும் நான் தான் கலை மாமணி. ஆடி போன அவனி அவ அலமயக்கும் தாவணி. ஏன்னா ஃபர்ஸ்ட் மூவி பண்ணுறப்போ நமக்கு தெரிஞ்ச லைஃப்பை பண்ணுறது தான் பெஸ்ட் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா நமக்கு தெரியாத ஒரு வாழ்க்கையை எழுதிட்டு அதை எப்படி எடுக்கிறது அப்படின்றத விட நமக்கு தெரிஞ்ச ஒரு லைஃப்பை, தெரிஞ்ச லொக்கேஷனில், தெரிஞ்ச ஆட்கள் பேசுறது மூலமாக இது கரெக்டாக தப்பான்றதை ஓரளவுக்கு என்னால் ஜட்ஜ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி நான் நினச்சேன். நான் அப்படி தான் நான் ரொம்ப தெளிவாக இந்த முடிவை நான் எடுத்தேன். நம்ம வாழ்ந்த நம்ம
நமக்கு பக்கத்தில் இருக்கிற நம்ம பார்த்த ஒரு வாழ்க்கையை வந்து நம்மளால ஈஸியாக வந்து இது கரெக்டாக தப்பா அப்படின்ற மாதிரி வந்து எடுக்கிறப்பவே ஜட்ஜ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால கூட வந்து நான் வந்து இந்த அட்டகத்தி அப்படின்ற படத்தை வந்து நான் வாழ்ந்த வாழ்க்கை சமூக அந்த விஷயமே பதிவு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதில் நான் ஓரளவுக்கு சக்ஸஸும் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அந்த காட்சிகளை பார்க்கறது மூலமாக வந்து எல்லாருமே சொல்கிறாங்க நம்ம வாழ்ந்த வாழ்க்கை மாதிரி இருக்குது. ஏன்னா எங்கள் ஊரில் இருக்கிறவங்க பார்த்துட்டு சொன்னது என்னென்னா வந்து நம்ம ஊர் படத்தையே வந்து கதையாக எடுத்துட்டியாப்பா அப்படின்ற மாதிரி தான் எல்லாமே சொன்னாங்க. இந்த சமீபத்தில் நான் ஊருக்கு போகிறப்போ ஒருத்தர் வந்து பயங்கரமாக கோச்சிக்கிட்டாரு. ஏன்னா வந்து நான் அவங்க கூடலாம் எப்படி பேசி பழகிருக்கிறேன், என்ன ஊர் என் பேரையாவது வந்து படத்தில் சொல்லியிருக்கலாம்ல நீ அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். அது உண்மையிலே சூப்பரான விஷயம். அவர் வந்து இடம் கோச்சிட்டு சண்டையெல்லாம் போட்டார். அடுத்த படம் எடுக்கிறப்ப என் பேரை சொல்லு. ஏன்னா வந்து ஓவர்லாப்ல சில பேர்லாம் நான் சொல்லியிருப்பேன். நான் ஒரு பாட்டாகவும் இதாகவும் நான் சொல்லியிருப்பேன். அந்த விஷயம் கூட மிகப்பெரிய அங்க இருக்கிற மக்களுக்கு வந்து பயங்கர சந்தோஷமா இருந்தது. அதுதான் இந்த நிகழ்வு காட்டுறதுன்னு நினைக்கிறேன். செம சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா வந்து நான் வந்து எங்க ஊர்ல போயிட்டு எடுக்கல. ஆனா எங்க ஊர் மாதிரி இருக்கிற ஊர்களை வந்து இங்க சென்னைக்கு ஒரு மிக அருகில் இருக்கு. அதாவது ராமாபுரம்ன்ற ஒரு நெருக்கடியான மக்கள் வாழ்கிற ஒரு சிட்டிக்கு பக்கத்திலேயே இருக்கிற மணப்பாக்கம் அப்படின்ற ஊர்கிட்ட இருக்கு நிறைய கிராமங்கள் இருக்கு. இது எல்லாமே அழிந்து வர கிராமங்கள். இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து நாங்க ஷூட் பண்றப்போ இருந்த குளம் இது எல்லாமே வந்து இப்போ போய் பார்த்தா வந்து வேற மோசமான நிலையில இருக்கு. அந்த மாதிரி வந்து அழிந்து வர கிராமங்கள்ல போயிட்டு நான் பதிவு பண்ணது ஷூட் பண்ணது அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப பெருமையான விஷயம். அதே சமயத்தில் என்னன்னா நாங்க ஷூட்டிங் போன இடம் எல்லாமே வந்து எங்களை யாரும் கண்டுக்கவே இல்லை. ஏன்னா நாங்க வந்து ஆர்டிஸ்ட்ல இருந்து டெக்னீஷியன்ஸ் யாருக்குமே தெரியாத ஒரு ஆட்கள். அதனால வந்து அவங்க வந்து ஏதோ ஒன்று எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து அவங்க எங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் தரல. அதே சமயத்தில் வந்து எங்களுக்கு வந்து அந்த காலநிலை வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தது. ஏன்னா வந்து நாங்க ரெட் மேக்ஸ்ல வந்து ஷூட் பண்ணோம். பயங்கர ஹாஸான ஒரு லைட் அப்படியெல்லாம் இருந்தா வந்து பர்ன் ஆகிற பிரச்சனை இருந்தது அந்த லேட்டிடியூட் பிரச்சனை இல்லை. ஆனா நாங்க ஷூட் பண்ற டைம் எல்லாமே வந்து மழை காலங்களா இருந்ததுனால வந்து இந்த அட்மாஸ்பியர் வந்து அவ்வளவு சூப்பரா வந்து எங்களுக்குள்ள வந்து கேப்சர் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து என்னன்னா ஆடு மாடு வயல்வெளிகள் இது எல்லாமே வந்து ஒரு பக்காவான ஒரு கிராமத்துக்கு தேவையான அட்மாஸ்பியரை வந்து எங்களுக்கு கொடுத்துச்சு. நாங்க எதையுமே வந்து அட்மாஸ்பியரா வேணும்னு கேட்கல. ஆனா நாங்க போற இடத்துல எல்லா இடத்துலயும் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அதுவாகவே தானாவே எங்களுக்கு வந்து கிடைச்சது. முக்கியமா ஒரு கோலம் போடுற சீன்ல வந்து காலையில் டைம்ல வந்து ஒரு வீட்டுக்கு அவங்க வளர்க்குற கோழிங்கெல்லாம் அப்படி இருக்கணும்லாம் நான் யோசிக்கல. ஆனா எழுதிட்டு இருக்கிறப்போ அப்படிலாம் எழுதி வச்சிருப்பேன். ஆனா வந்து ஷூட் போறப்போ நிறைய விஷயங்கள் இதெல்லாம் வந்து ட்ரைன் பண்ணி கோயிலெல்லாம் நடிக்கணும் அதெல்லாம் பிரச்சனை இருக்கும்ல. அதனால அதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிட்டோம். ஆனா கோலம் போடுறப்போ பாத்தீங்கன்னா வந்து ஒரு கோழி வந்து நின்னுது. அந்த கோழி வந்து அந்த கோலம் போட்டு முடிச்சு அப்புறம் வந்து அந்த ஷாட்டெல்லாம் எடுத்து முடிக்கிற வரைக்கும் அது அங்கேயே தான் இருந்தது. இந்த மாதிரி வந்து சில விலங்குகள் கூட அட்டகத்திக்கு வந்து ஹெல்ப் பண்ணிருக்கு. ஆனா வந்து நான் ரிஹர்சல் பண்ணணும்னு தான் நினைச்சேன். ஆனா வந்து பண்ண முடியல. அதுக்கு பண்ண முடியாம போயிட்டு செம சூப்பரா வந்து எல்லா ஆர்டிஸ்டும் வந்து செம சூப்பரா பண்ணதுக்கு காரணம் என்னன்னா வந்து நான் ஆடிஷன் மூலமா எல்லாரையும் நான் தேர்ந்தெடுத்தேன். யாருமே வந்து ரெக்கமெண்ட் மூலமாவோ அது நான் தேர்ந்தெடுக்கல. ஆடிஷன் பண்ணி தான் தேர்ந்தெடுத்தேன். இந்த ஆடிஷன் பண்ணி தேர்ந்தெடுத்த எல்லாருமே வந்து பயிற்சி முறை நடிகர்கள். ஏற்கனவே வந்து நாடகங்களோ இல்லை வீதி நாடகங்களோ இல்லை வந்து இந்த மாதிரி ஒரு நடிப்பு சம்பந்தமா நிறைய வந்து அவங்களுடைய லைஃப்பை வந்து ஜேர்னியை மாத்திருக்காங்க. அந்த விஷயம்னால வந்து இந்த மாதிரி பயிற்சி முறை நடிகர்களை தேர்ந்தெடுத்ததுனால இப்போ ஒன்ஸ் வந்து ஷூட் போறப்போ வந்து அவங்களுக்கு வந்து எந்தவித பதட்டமும் இல்லை. அவ்வளவு கேஷுவலா நம்ம என்ன கேட்குறோமோ அதை கொடுக்கறதுக்கு அவங்க ட்ரை பண்ணாங்க. ரொம்ப ஈஸியா இருந்தது அவங்க கிட்ட வேலை வாங்குறதுக்கு. அப்புறம் வந்து ஒரு ஷூட் மாதிரியே நான் பண்ணல. அவங்க கூட வந்து கேஷுவலா வந்து பேசி ஜாலியா அவங்க கிட்ட வந்து பழகினால வந்து அவங்களும் எந்தவித பயம் இல்லாம நம்ம என்ன கேட்குறோமோ அதை கொடுக்கறதுக்கு ரெடியா இருந்தாங்க. இதுதான் வந்து அட்டகத்தியில வந்து ஏன்னா நிறைய பத்திரிகைகள் கூட எழுதுனாங்க கேண்டட் கேமரா வச்சு எடுத்தாங்களோ அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களோட நடிப்பு அவ்வளவு இயல்பா இருந்ததுன்னு சொன்னாங்க. இதுக்கு காரணம் முழுக்க வந்து நடிகர்கள் தான். நம்ம வந்து சொன்னோம், அதை வந்து அவங்கள அப்சர்வ் பண்ணி அதை சூப்பரா டெலிவரி பண்ணாங்க. இந்த நிகழ்வு மூலமா அனைத்து நடிகர்களுக்கும் நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் படிக்கிறது பேசுறது எல்லாமே காதல் 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 தான். காலேஜ் படிக்கிறேன் பிஏஎஸ்டி. அட்டம் எழுதலையா? மார்ச்ல கிளியர் பண்ணிடுவோம்ல. இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க. லவ் பண்றேன்னு ஒரு வார்த்தை சொல்ல எவன்டா என் புள்ளைய தொட்டது? போடா போய் விளையாடுறா.
குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 25 நாளுக்கு மேலே வந்து அங்கே பஸ்ஸில் வந்து ஷூட் பண்ணோம். என்னென்னா வந்து பஸ் வந்து ஒரு பழைய பஸ்ஸு, அது பார்த்தாலே அவ்வளோ சவுண்டு, அவ்வளோ மொக்கையாக இருக்கும். டிரைவர் வந்து பயங்கரமான ஒரு மிலிட்ரி ரிட்டையர்மெண்ட் ஒருத்தர் வந்துட்டார். அவர் என்ன பண்ணுறாரு அதுதான் நாங்கள் கேட்கணும். அவர் வந்து ஸ்டாப்னா நிறுத்த மாட்டார், ரொம்ப தூரம் போயிட்டு தான் நிறுத்துவார். ஒரு ஷாட் எடுக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் வந்து 2 hour 3 hour ஆகும். ஆனால் வந்து டிஃபிகல்ட்டி மேட்ரு என்னன்னா 50 நாளுக்குள்ள வந்து ஷூட்டை வந்து முடிச்சாகணும், டார்கெட் அதுதான். அதுக்கு மேலே தாண்டினாலாம் தரவே மாட்டேன்னு சொல்லிட்டு ப்ரொடியூசர்னு சொல்லிட்டாரு. அப்போ 50 நாளுக்குள்ள பண்ணோம் அப்படின்றப்போ நாங்கள் என்ன பண்ணோம்னா வந்து ஃபுல்லாக ஆர்டிஸ்ட்டை ஃபுல்லாக ஏற்றிப்போம், எல்லாத்தையும் ஏற்றிட்டு டூர் மாதிரி அது வண்டி வந்து ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணோம்னா எது வரைக்கும் போதோ அது வரைக்கும் வந்து பஸ்ஸு போயிட்டே இருக்கும், ஷார்ட் நாங்கள் எடுத்துகிட்டே இருப்போம். ஒன் மோர் அப்படியே போயிட்டு இருப்போம். சில டைமில் வந்து கட்டே சொல்ல மாட்டோம். அது மாதிரி வந்து கேமரா ரெட்டுன்றதால டிஜிட்டல்ன்றதுனால வந்து அது பாட்டு அப்படியே ஓடிட்டே இருக்கும். அதனால் வந்து அந்த பிரச்சனையே இருக்காது. ஆனால் எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நிறைய ஷார்ட் வேரியேஷன் வந்து வைக்கிறது கஷ்டமாக இருந்தது. புதுசாக ஷார்ட் ட்ரை பண்ண முடியல. காரணம் வந்து பட்ஜெட்டு, இந்த பட்ஜெட்குள்ளே எடுக்கணும் அப்படின்றப்போ. ஏன்னா நான் அந்த பஸ்ஸுன்னு அப்படி பிளான் பண்ணுறப்போ நான் என்ன பண்ணேன்னா சில ஷார்ட்ஸ் எல்லாம் நான் பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் அதெல்லாம் எங்களால் எடுக்க முடியல. அப்படி எடுக்க முடியாத பட்சத்துலையும் வந்து கேமராமேன் வந்து அவரால் முடிஞ்ச அளவுக்கு சில ஷார்ட்டை வந்து ஒர்க் அவுட் பண்ணார். அது ரொம்ப பெஸ்ட்டாக தான் வந்தது. ஆனால் படம் எடுக்கிறதுக்கு கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் இவ்வளோ க்ரௌடு வந்து நாங்கள் ஷூட் பண்ணுறப்போ, அந்த மக்கள் கூட பேசுகிறப்போ, அவங்க வந்து நடிக்கிறப்போ வந்து செம்ம ஜாலியான ஒரு என்வரன்மெண்ட் வந்து உண்டு பண்ணுச்சு. அந்த என்வரன்மெண்ட் என்ன பண்ணுச்சுன்னா வந்து எடுக்க முடியாத ஷார்ட்லாம் கஷ்டங்கள் இந்த மனசு இதெல்லாம் வந்து தள்ளி வச்சுட்டு நம்மளால முடிஞ்ச இயன்ற அந்த ஷாட்டுகளை வந்து எடுக்கிறதுக்கு நாங்கள் பயங்கரமாக ட்ரை பண்ணோம். அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகவும் எங்களுக்கு கிடைச்சது. கானா சாங்ஸ், ஏன்னா வந்து சென்னை புறநகர் சினிமா அப்படின்னப்போ வந்து கானாவுக்கான இடம் வந்து இல்லாமல் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நான் யோசித்தேன். ஏன்னா வந்து எங்கள் ஊரில் வந்து சினிமா பாடல்கள், இளையராஜா பாடல்களுக்கு அப்புறம் வந்து 90s வந்து அதிகமாக வந்து எல்லார் வீட்லேயும் பாடிட்டு இருந்த பாடல்கள் வந்து கானா தான். ஏன்னா வந்து கானா, பழனி, அப்புறம் வந்து அந்தோனி, இவங்களுடைய பாடல் தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடி கொடு அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டில் வந்து இந்த மாம்பழம் வைக்கிற கண்ணம்மா அந்த சாங்ஸ் இது எல்லாமே வந்து மிகப்பெரிய ஹிட்டு. அங்கே பார்த்தாலும் இந்த சாங்ஸ் தான். இப்போ இந்த வாரத்தில் கூட இப்போ வந்து பொங்கல் நிகழ்வு வந்ததுன்னு வச்சுங்களேன், அந்த பொங்கலுக்கும் வந்து கானா சாங்ஸ் தான் போட்டு வந்து எல்லாமே டான்ஸ் ஆடுவாங்க, செலிப்ரேட் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு வந்து கானா வந்து எங்களுடைய லைஃப்ல வந்து மிக முக்கியமான ஒன்றா இருக்கும். ஏன்னா வந்து அந்த சாங்ஸ் பார்த்தீங்கன்னா பயங்கர அமைச்சர் சாங்ஸாக இருக்கும். மியூசிக்கும் பெருசாக இருக்காது, வெறும் லிரிக்கும் அந்த சவுண்டு, அந்த லிரிக்காக மட்டுமே வந்து மிகப்பெரிய அளவுக்கு பேசப்படுற ஒரு சாங்காக கானா பாடல்கள் வந்து எல்லாருமே பார்க்குறாங்க. அவங்களோட லைஃப்ல வந்து மிக முக்கியமான ஒன்றா அது இருக்கு. அதனாலே கூட நான் வந்து கானா சாங் நிச்சயமா நம்ம பயன்படுத்தணும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அப்படி யோசிக்கிறப்ப தான் வந்து நிறைய பேர் அழைச்சி வந்து பாட வச்சோம். அப்போ வந்து கானாபாலா வந்து பாடினார். கானாபாலா பாடினது வந்து சந்தோஷ் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த சாங் அவருடைய வாய்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் பாராட்டினார். ஏன்னா எனக்கு பெருசாக தோணல. ஏன்னா வந்து நாங்கள் பொதுவாக நிறைய கானா சிங்கர்ஸ் கானா லைஃப்லாம் வந்து கேட்டு இருக்கிறதுனால வந்து யார் பாடினாலும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் நினைப்போம். ஆனால் அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவர் கானா சாங் கேட்குறாரு. ஏன்னா அவர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து வெஸ்டர்னுக்காக வேற ஒரு சவுண்டை வந்து ட்ரை பண்ணுற ஒரு ஆள். அட்டகத்தி வந்து அவருக்கு வந்து சம்மந்தமே இல்லாத ஒரு படம் என்ன கேட்டா. ஆனா வந்து அவருடைய சவுண்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால வந்து நான் வந்து இவரால பண்ண முடியும் அப்படின்றதுக்காக நான் வந்து அவரை செலக்ட் பண்ணேன். அப்போ வந்து அவர்கிட்ட நான் பேசுறப்பவே சொன்னேன், நீங்க உங்களோட அவர் ஏற்கனவே நிறைய சாங் வந்து டியூன் பண்ணி வச்சிருந்தாரு. அதெல்லாம் கேட்டு எனக்கு இதெல்லாம் எதுவும் வேணாம், நம்ம புதுசா நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணதுதான் இது எல்லாமே எல்லா சாங்ஸும். அந்த டைம்ல தான் வந்து கானா சாங்ஸ் நான் வந்து கொடுக்குறப்போ வந்து அவருக்கு சுத்தமா தெரியல கானா வந்து எப்படி பண்ணோம் அப்படின்றது தெரியல. அதனால ஒரு கானா சிடிகளை வாங்கி அவர்கிட்ட கொடுத்தேன், நீங்க கேளுங்கன்னு சொல்லிட்டு கொடுத்தேன். அது எல்லாமே கேட்டாரு. கேட்டதுக்கு அப்புறம் தான் வந்து இந்த ஆடிப்போன ஆவணி அப்படின்ற சாங்கை டியூன் பண்ணி எனக்கு கொடுத்தாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை நான் பண்ணிட்டு எல்லாருக்கிட்டையும் காட்டினா யாருக்குமே பிடிக்கல. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் அந்த சாங் மியூசிக் டைரக்டருக்கு எனக்கு மட்டும்தான் பிடிச்சிருந்தது. என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அப்புறம் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே பிடிக்கல. அப்போ வந்து நான் சொன்னேன், இந்த சாங்ஸ் நிச்சயமா இந்த சாங் பயங்கர ஹிட் ஆகும், ஏன்னா ரொம்ப சூப்பராக இருக்கு. லிரிக் வந்து கபிலன் நான் எழுதியிருந்தாரு, அவ்வளோ அற்புதமான லிரிக்கு. அதனால நான் என்ன பண்ணேன்னா வந்து இதுதான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு நான் ஷூட் போயிட்டேன். ஷூட் போறப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து அவ்வளவு செலிப்ரேட் பண்ணாங்க. அந்த ஷூட்ல இருக்கிற அந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் மக்கள்லாம் வந்து இந்த சாங்ஸ் லிரிக்கை கேட்டு அவங்களே பாட்டுருந்தாங்க. அந்த டைம்லேயே வந்து இந்த பாடல் வந்து மிகப்பெரிய ஹிட் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து எனக்கு நம்பிக்கை வந்தது. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி கூட வந்து ஆடிப்போன ஆவணி என்ற பாடல் தான் வந்து பெரிய லெவலில் எல்லாருக்கும் ரீச் ஆச்சு. அதுதான் ஆடியன்ஸை நிறைய பேர் உள்ள கூட்டின்னு வந்தது. அப்புறம் வந்து முதல் முறையாக நான் வந்து தியேட்டர்ல வந்து
ஆடியன்ஸ் வந்து அந்த சாங்கோட பாடி அதை செலிப்ரேட் பண்றதை வந்து என் கண்ணு முன்னாடி நான் பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. மக்களுக்கான ஒரு இசையை நம்ம வந்து தேடி கண்டுபிடிச்சு அதையே நம்ம வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்குறோம். அதை வந்து மக்கள் வந்து செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்றப்போ வந்து உண்மையிலேயே மகிழ்ச்சியா இருந்தது. இந்த டைம்ல வந்து அதான் இந்த டைம்ல சந்தோஷ் நாராயண் கூட ஒர்க் பண்ணதுக்கும் ரொம்ப நல்ல விஷயமா நான் உணர்ந்தேன்.